ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான எல்லாருமே இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 11:30 மணிக்கு காலையில் வந்து நான் லைவ் வரேன். ஓகே, அந்த லைவில் இதை பற்றின A to Z தகவல் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் தயாராகன்றதுக்கு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இதாக விட்டுருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூலை 12 ஓகேவா? ஸோ சனிக்கிழமை வருது. ஜூலை 12 காலைல 9 to 12:30 மணி. இது ஆக்சுவல் டைம் தான். ஓகேவா? கிட்டத்தட்ட 1 month நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இன்னிலேருந்தே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/5 அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து கொடுப்பாங்க. அதில் ஏதாவது விண்ணப்பம் வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னா அதுக்குமே நம்ம என்ன பண்ணுறாங்க 29, 30, 31 அந்த 3 நாள் நமக்கு வந்து டைம் தராங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு தேர்வு தான். ஆனால் அந்த வேக்கன்சி தான் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 3935. அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 65 சேர்த்துருந்தால் ஒரு 4000 போது ஓரளவுக்கு இருக்கும். இப்போ 3000 நமக்கு ரொம்ப கம்மியாக ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, நல்லா கவனிச்சு 4000க்கு 65 வேக்கன்சி தான் கம்மி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அடுத்த வருஷமே வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறதுனால கண்டிப்பாக வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் 1 year தான் அப்படின்னும் போது இன்னும் நம்ம டைம் இருக்குது. எக்ஸாமுக்குள்ளே இன்னும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிசல்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங்குள்ளே கண்டிப்பாக இந்த 3900 பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 6000 அல்லது 7000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 4000 தானே உடனே வெக்ஸாக உட்காராதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் எடுக்க போகிறது ஒரு போஸ்ட்டு தான். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். அந்த ஒரு போஸ்ட் விட்டுட்டாங்க. தைரியமாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதை பற்றின அந்த ஏஜ் லிமிட்டு, ஓகேவா, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டு, இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் விஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சில்லற போஸ்ட் கொடுத்துருக்காங்க விஓ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 215 போஸ்ட்டு. விஓவுக்கு வந்து 215. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1621. இங்கே பாருங்கள், இதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து இளநிலை வருவாய் ஆய்வாளர், அதாவது ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 239 வேக்கன்சி, அதாவது விஓக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. விஓ 205னா விஓட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது ரெண்டுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஜாப் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் நான் தெளிவாக இன்றைக்கி காலையில் 11:30 மணிக்கு ஒரு லைவ் வரேன். அந்த லைவில் நான் அதை தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. வேக்கன்சி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வேக்கன்சி போதுமானது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான். அந்த ஒரு போஸ்ட் விட்டுட்டாங்க. நம்ம தைரியமாக உட்காந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் நம்ம ஒழுங்காக படித்தா நமக்கான வேக்கன்சி நம்மக்கிட்ட இருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி அவங்க செயல்பாட்டில் இறங்கிட்டாங்க, செயல்பட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீவிரமாக செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 11:30 மணிக்கு லைவில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. இதுக்கான PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி வரோம். ஓகேவா? தேங்க்யூ.